வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நம்ம இப்போ என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ். இது எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்க போகிறீங்களா, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் வசிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ கரண்ட்டில் இருந்து அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்களோ இது எல்லாத்தையுமே டிசைனிங் ஆர்டரில் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, அப்ளிகண்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 KB, அப்ளிகண்டோட ஆதார் கார்டு 200 KB PDF ஃபார்மெட்டில், ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு 200 KB PDF ஃபார்மெட்டில், செல்ஃப் டிக்ளரேஷன், அது அப்லோடு செஷன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் 200 KBயில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி அது மூலிமா நீங்கள் லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண உடனே எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சர்வீசஸில் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிசனும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு சிட்டிசன் நம்பர் ரொம்ப அவசியம். என்ன அது சிட்டிசன் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சுய விவரங்களை நீங்கள் ஒரு நம்பராக்கி வச்சுக்கிறது தான், பதிவு பண்ணி ஒரு நம்பராக்கி வச்சுக்கிறது தான் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். இதை தான் கேன் நம்பர் அப்படின்னு சொல்கிறது. இது ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை வச்சு அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கேன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெஜிஸ்டர் கேன் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேன் நம்பர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஆதார் நம்பர் இங்கே கிளிக் பண்ணி இங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரேடியோ பட்டனில் நீங்கள் உங்களோட விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்கு த்ரூவாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட நீங்கள் எங்கெங்கெல்லாம் குடியிருந்தீங்க அப்படிங்கிறத டிசெண்டிங் ஆர்டரில் 1 to 5 இயர்ஸில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது டோட்டல் இயர்ஸாக கீழே உங்கள் அப்ளிகேஷனோட பாட்டமில் காமிக்கும். அது எப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு உங்களோட நேமு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, உங்களோட ஜெண்டரு, உங்களோட அம்மா அப்பா பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மெரிசல் ஸ்டேட்டஸ், உங்களோட கம்யூனிட்டி, அப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கு முக்கியமாக ரேஷன் கார்டு கண்டிப்பாக தேவை. அதுக்கான நம்பரும் நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களோட ஆதார் கார்டையும் உங்கள் ரேஷன் கார்டையும் வெரிஃபை பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிங்க. கரண்ட் அட்ரஸ், உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக், உங்களோட ரெவன்யூ வில்லேஜ், உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்களோட பில்டிங் நம்பர் அதாவது டோர் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கிங்க. இதில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்ட்ரீட் நேம்ங்கிற இடத்துல நீங்கள் பில்டிங் ஆர் டோர் நம்பரை டைப் பண்ண முடியாது. அது வெறும் ஆல்ஃபபெட்டிக்கல் மட்டும் தான் அலோவ் பண்ணோம். அதனால் பில்டிங் ஆர் டோர் நம்பருங்கிற இடத்துல உங்களோட டோர் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், உங்களோட கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் சேமாக இருக்கும் பட்சத்தில் இஃப் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் இதில் ப்ரீஃபில் ஆயிரும். அடுத்தது உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த மொபைல் நம்பரை நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டுக்குங்க. இந்த மொபைல் நம்பர் மூலிமா தான் ஆஃபீஸர்ஸ் உங்களை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ எங்கே குடியிருக்கீங்க அப்படிங்கிறதுலேருந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற வரைக்கும் இதில் வரிசையாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். உங்களோட மொத்த வருடங்கள் நீங்கள் எங்கே குடியிருந்தீங்கிறத இதில் காண்பிக்கப்படும். இதில் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கடைசியாக இருக்கிறது மட்டும் கொடுத்தாலும் போதும். அடுத்தது இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோடிங் செஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்லோடிங் செஷனில் நீங்கள் ஃபோட்டோ, உங்களோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே டைப் பண்ண விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சைன் பண்ணி 200 KBயில் அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ, கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இங்கே பிலோவாக கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ரூஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் செகண்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதில் எவ்வளோ அளவுகளில் தேவை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளையும் கொடுக்கப்பட்டுள்ள விதங்களையும் இதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எல்லா மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு மேக் பேமெண்ட் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆன உடனே நீங்கள் சிட்டிசன் லாகினாக இருந்துச்சுன்னா UPI டெபிட் கார்டு இல்லைனா ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்திக்கலாம். டிபார்ட்மெண்ட் லாகின் இ சேவை சென்டர் நடத்துறீங்க அப்படின்னா
வேலெட்டில் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணோன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இந்த இடத்துல காண்பிக்கும். இது பிரிண்ட் ரெசிப்ட்டுங்கிறதையும் காமிக்கும். அந்த பிரிண்ட் ரெசிப்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் டிஸ்பிளேலேயே காண்பிக்கப்படும். இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பின்னாடி இந்த சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத ட்ராக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி தான் இருக்கும் உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டு. இதில் டிஎன்கிற நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பரு. இதை வச்சு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கான லிங்கையும் நான் கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இது போல் மேலும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் பதிவிடுறதுக்கு எனக்கு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லையோ இல்லைன்னா இமெயில் ஐடியிலையோ நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை இதை விட நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியில் எங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைங்க. நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக அனுப்பி தரோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.